அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான குருமா வந்து சப்பாத்தி அண்ட் பரோட்டாக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 150 கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அது பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதில் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் பண்ண பிறகு இது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா 65 மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் வந்து கொஞ்சோண்டு பாதாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தேங்காய் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து ரம்பை இலை, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கர் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி, குருமா ரெடி ஆகிடுச்சு.